திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடி என்பது முன்னோர் வாக்கு. கடற்படை திரட்டி அந்நிய தேசங்களை வெற்றி கொண்டதும் நம் முன்னோரின் வரலாறு. கடந்த கால பெருமைகள் சரித்திரங்களாக இருக்க, வெளிநாட்டு வேலை, கை நிறைய சம்பளம் என்ற ஆசையில் நம்மில் பலர் பணம் கட்டி ஏமாறுவது தற்போது தினசரி செய்தி. வெளிநாட்டு வேலை மோகம் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் விரிவாக அலசுகிறது இன்றைய சிறப்பு செய்தி. பயிற்சியுடன் கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. 8வது படித்திருந்தாலே 80,000 ரூபாய் சம்பளம். இது போன்ற வசீகரிக்கும் வாசகங்கள் கொண்ட சுவரொட்டிகள் சிவகங்கை மாவட்டத்தில் வெகு சாதாரணம். வறட்சி பாதித்த பகுதி மக்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான முதல் சாய்ஸ் வெளிநாட்டு வேலை. வறுமை, கடன், திருமணம் என நீளும் பொறுப்புகள் கை நிறைய சம்பளம் என்பதற்காக அவர்களை கடல் கடக்க செய்கின்றன. நான் ஏற்கனவே துபாயில் 3 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். கிளைமேட் ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் போக சரியாயிருச்சு. இப்போ லீவுக்கு ஊர்லேருந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். திருப்பி மறுபடியும் வெளில போகலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இருந்தோட இப்போ சம்பளம் அதிகமாக கிடைக்கும், குவைத்துக்கு போகலான்னு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் எந்த வேலை வாய்ப்புமே கிடையாது. அதனால தான் வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து மில்லு, ஃபேக்ட்ரி எதுவுமே அவ்வளோ எதுவும் கிடையாது. ரொம்ப சிரமமாக இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தின் கீழ் பூங்குடி, மேல பூங்குடி கிராமங்களில் வீட்டுக்கு 2 வெளிநாட்டில் வேலை பார்க்கின்றனர். பிரவலூர், ஒக்கூர், சோழபுரம் கிராமத்தினரின் நிம்மதியான வாழ்க்கை வெளிநாட்டு வருமானம் அளித்த பரிசு. இதில் மல்லாக்கோட்டை கிராமத்தினர் மற்றொரு ரகம். வெளிநாட்டில் வேலைகளை ஆர்டர் எடுத்து உள்ளூர்காரர்களை அழைத்து சென்று சம்பாதிக்கின்றனர் அவர்கள். எங்க ஊருக்குள்ள மட்டும் 125 கம்பெனி இருக்கு சார். ஒரு ஊர் வீட்டுக்கு நான் 2-3 குடும்பத்துக்கு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க சார். அப்படி கஷ்டப்பட்டு இன்னைக்கு காணியரையே விற்று கொண்டு அங்கே போய் இங்கே வறட்சியனால அங்கே போய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அயல்நாடு சென்று வந்தவர்களின் அனுபவத்துடன் கூடிய பயிற்சி உள்ளூர்காரர்களுக்கு பாடம். இதற்கான பயிற்சி மையங்கள் சிவகங்கை சுற்றுப்பகுதியில் ஏராளம். பெருமைகளைப் போல வெறுமைகளும் இருக்கின்றன வெளிநாட்டு வேலையில். நாடு விட்டு நாடு பாய நினைக்கும் நம்மவர்களுக்கு நம்மூரிலேயே காத்திருக்கின்றன ஏமாற்றங்கள். புரூனே நாட்டில் வேலை என்ற புருடாவை நம்பி பணம் கட்டிய சிவகங்கை புதுக்கோட்டைக்காரர்களுக்கு திருச்சியிலேயே திருநாமம் சாற்றியது மோசடி கும்பல். என்னோட நண்பர்கள் 8 பேர் சேர்ந்து 9 பேர் மொத்தம் 6 லட்ச ரூபாய்ட்ட பணம் கொடுத்து வெளிநாடு போகிறதுக்காக இது பண்ணியிருந்தோம். இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு ஏமாத்திட்டே இருந்தவர் கடைசியாக போலி விசா கூட எங்களுக்கு கொடுத்தாரு. போலி விசா காப்பின்னு எங்களுக்கு மெயில் மூலமாக அனுப்பிச்சு கொடுத்துருந்தாரு. அவங்க வந்து ஒரு 2 மாதம் அவங்கள ஜெயிலில் வச்சுருந்துட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு தகவல் எங்களுக்கு கொடுக்கல. கழுத்தை நெரிக்கும் கடனை அடைக்க மேலும் கடன்பட்டு வெளிநாடு சென்ற தும்பைப்பட்டி டீக்கடைக்காரர் ஊர் திரும்பி மீண்டும் டீக்கடை வைத்து கடனை கட்டி வருவது நிகழ்கால வினோதம். அல்ஜீரியா சென்ற தும்பைப்பட்டி, சந்திரப்பட்டி கிராமத்தினர் குளிர் தாங்க முடியாமலும் உணவின்றி தவிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் உறவினர்கள். எங்கள் பையன் இந்த மாதிரி அல்ஜீரியா நாட்டுக்கு போகிறதுக்கு இது பண்ணி கம்பெனிக்கு 1,20,000 ரூபா வாங்கி கொடுத்தோம். அது வந்து இந்த மாதிரி சம்பளம் உழவுங்கிறது தெரியலை. நாங்கள் ரொம்ப அவசரப்படுறோம். நகை நட்டை வச்சு வாங்கி கொடுத்து பிள்ளையை போய் காட்டில் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கா. நாங்கள் ஒன்றும் வழி தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வழி பாதை போன்ற வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் சூழலும் நடைமுறையும் பிடிக்கவில்லை என்றாலும் ஒப்பந்த காலம் முடிந்தால்தான் ஊர் திரும்ப முடியும். ஆனாலும் போலியான திருமண பத்திரிகைகளை வரவழைத்து சொந்த ஊருக்கு தப்பி வந்த சாமர்த்தியசாலிகளும் இருக்கிறார்கள். நான் இங்கே வரணும்னு சொல்லி விடவே மாட்டிட்டாங்க. நீ இங்கே இருக்கணும், நீ வேலை பார்த்துட்டு ரொம்ப என்ன பண்ணாலும் சரி எனக்கு தெரியாது, அது அம்மா அப்பா செத்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரியாது, இங்கே இரு அப்படின்ட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு ஊருக்கு எப்படி பொய் பத்திரிக்கை அடித்து அப்பா அம்மாவோட சொல்லி பொய் பத்திரிக்கை அடித்து நான் திரும்பி வந்தேன். கனவுகளுக்காக கடன்பட்டு கடல் கடப்பவர்கள் கண்ணீரில் தவிப்பது வேதனை. கசக்கும் இந்த நடப்பு உண்மையை உணர்ந்து அனுபவஸ்தர்களின் ஆலோசனையுடன் முறையாக திட்டமிட்டால் கடல் கடந்தும் கண்டம் தாண்டியும் கொடியை நாட்டலாம். சன் செய்திகளுக்காக செந்தில்குமார் மற்றும் ரவிக்குமார்.